SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. தல தோனி வந்துட்டாரு, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் குமாரு, சுத்தி ரவுண்டு கட்டி ஆளுங்களை நிப்பாட்டுங்கன்னு ரிக்கி பாண்டிங்கே களத்துல இறங்கிட்டாருங்க. தல தோனி வந்ததோ எல்லா ஃபேன்ஸுக்கும் செம ஹாப்பி. ஆனால் டிசி கொஞ்சம் கதி கலங்கி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுலேயும் கோச் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. ஒரு கட்டத்தில் வந்து கூப்பிட்டு, ஏப்பா 4 பேர் 5 பேர் சேர்ந்து நில்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கவர்ஸில் எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்து நிற்க வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு ஃபீல்டிங்கை வந்து டைட்டாக பிடிக்கணும் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதுவும் லாஸ்ட் 2 ஓவரில் முகேஷ் குமார் தான் பவுலிங் பண்ணாரு. அதில் ஒரு 3 பால் வந்து தோனி ஆடவே இல்லைங்க, ஒரு ரன் கூட ஓடல. அடிச்சா 6 இல்ல 4 தாங்க, என்னால ஒரு ரன்லாம் ஓட முடியாது அப்படின்னு தோனி அங்கேயே நின்றுட்டாரு. அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ரசிக் தார் வந்து கவர்ல நின்னாருங்க. தோனி அடிச்ச ஒரு பாலை டைவ் பண்ணி பிடிச்சாரு. செம்ம எஃபர்ட்டுங்க, நீச்சல் குளத்தில் டைவ் அடிக்கிற மாதிரி கிரவுண்டில் வந்து அவர் டைவ் அடிச்சிட்டாரு. தலை தோனி பேட்ல இருந்து வருதுன்னா சும்மாவா சொல்லுங்க, செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். கையில் செம்ம அடி போல இருக்கு. ஆஹா அடிபட்டுருச்சே அப்படின்னு கையை தேய்ச்சிக்கிட்டே போறாரு. எங்களுக்கு தோனியோட பேட்டிங்கே போதுங்கன்னு அந்த வைசாக் ஃபேன்ஸு செம்ம குஷியில் இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பிரியா கூட ஷேர் பண்ணுங்கள். IPL அப்டேட்ஸ்க்கு பிஹைண்ட் உட்ஸை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.